அனைவருக்கும் வணக்கம். இந்த வருஷம் பசிபிக் பெருங்கடலில் ஏற்பட்டிருக்க எல் நீனோ எஃபெக்ட்னால பருவமழை பொய்த்து போயிருக்கு. மேட்டூர், வைகை, முல்லை பெரியாறு ஆகிய முக்கியமான அணைகள் எல்லாம் நீர் இருப்பு ரொம்ப குறைவா இருக்கு. வழக்கமா ஜூன் 12ஆம் தேதி திறக்கப்படுற மேட்டூர் அணை இந்த வருஷம் திறக்க முடியாத சூழ்நிலை இருக்கு. மேட்டூர் அணையுடைய நீர்ப்பாசனத்தை வச்சு கிட்டத்தட்ட 6.5 லட்சம் ஏக்கர் குறுவை சாகுபடி நடக்கும். இந்த வருஷம் நீர் திறக்க முடியாதனால அதுல பாதிக்கு மேல கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் ஏக்கர் குறுவை சாகுபடி பண்ண முடியாம இருக்கு. கடந்த காலங்களில் இது மாதிரி நடந்தப்போ செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது நீர் பற்றாக்குறை ஏற்பட்டதுனால அவங்க விவசாயிகளுக்கு மாற்று ஏற்பாடாக ஒற்றை நாட்டு நடவு அப்படிங்கிற ஒரு முறையை சோழர்கள் காலத்துல பின்பற்றின ஒரு முறையை அறிமுகப்படுத்தி அதுக்கு விவசாய சங்கங்கள் மூலமா உதவி பண்ணாங்க. அது விவசாயிகளுக்கு மிகப்பெரிய பலனை கொடுத்துச்சு. மிக குறைந்த நீர், அதாவது வழக்கமா யூஸ் பண்றதை விட 5ல் 1 பங்கு நீர், விதை நெல்லும் ரொம்ப குறைவான நெல் போட்டு விவசாயிகளுக்கு பெரிய அளவில் பலன் கொடுத்துச்சு. விவசாயிகள் நட்டமடையாம காப்பாற்றப்பட்டாங்க. பொதுமக்களுக்கு விலைவாசி உயராமல் காப்பாற்றப்பட்டது. அடுத்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் 2021 வரைக்கும் அது பயன்படுத்தப்பட்டது அந்த முறை. இப்போ நீர் பற்றாக்குறை இருக்கிறதுனால மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு விவசாயத்துறை அமைச்சர் அவர்களும் அந்த ஒற்றை நாட்டு நடவு அப்படிங்கிற முறையை நம்முடைய விவசாயிகளுக்கு மீண்டும் கொண்டு உதவி செய்து இந்த 6.5 லட்சம் ஏக்கர் குறுவை சாகுபடியும் நல்லபடியா பண்றதுக்கு உதவி செய்யணும்னு கேட்டுக்கிறோம். நன்றி.